அலை கடலும் புவிவரையும் அனல் கால் நீரும் அந்தரமும் மற்றை அகிலாண்டம் யாவும் நிலை குலையா வண்ணம் அருள்வெளியினோடு நிறை நிறையா நிறுத்தி உயிர் நிகழும் வண்ணம் தலைகுலையா தத்துவஞ்செய் திரோதை என்னும் தனியானை நடத்தி அருள்தலத்தில் என்றும் மலைவர வீற்றிருந்த அருளும் அரசே முத்தி வழித்துணையே விழித்துணை உண்மணியாந்த தேவே. அலைகள் வீசுகின்ற கடலும் பூமியும் நெருப்பும் காற்றும் நீரும் ஆகாயமும் அகிலாண்டம் யாவும் நிலை குலைந்து போகாதவாறு அருள் வெளியில் நிறுத்தி உயிர்கள் நிகழும் வண்ணம் செய்யும் தத்துவமாகிய திரோதை என்னும் ஆணையை நடத்தி அருள் தலத்தில் இருந்து அரசு செய்யும் பேரரசே முத்தி வழிக்கு துணையே விழிக்கு உள்துணையாம் மணியுமாக இருக்கும் மகாதேவனே என்று இந்த பாடலிலே நமக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். 2 செய்திகளை இங்கே நமக்கு கூறுகின்றார். இந்த உலகம், அதனுடைய இருப்பு, அவற்றின் காரணமாக உயிர்கள் நிலை பெற்றிருக்கின்ற நியாயம், இது ஓரளவுக்கு விஞ்ஞான உண்மையை நமக்கு சுட்டுகின்றது. அலைகள் ஆர்ப்பரிக்கின்ற கடல் எங்கே தங்கியிருக்கின்றது? பூமி மீது. அந்த பூமி எவ்வாறு தங்கியிருக்கின்றது என்றால் மலைகளுடன் தங்கியிருக்கின்றது. அந்த பூமியில் தீ, காற்று, நீர், ஆகாயம் ஆக பஞ்சபூதங்களால் ஆன பூமி இங்கே தங்கி இருக்கின்றது. இந்த பூமியைப் போல் எத்தனையோ கோடி அண்டங்கள் யாவும் தங்கி இருக்கின்றன. இவை யாவும் அதனதன் கதியில் ஓடிக்கொண்டும் நிலை பெற்றும் இருக்கின்றன. எதனால் என்றால் இறைவனுடைய அருள் வெளியில் அவை இருப்பதனால் அவை அங்கங்கே இருந்து சுழன்று கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். இவையெல்லாம் தங்கி நிலை பெற்றிருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இறைவனுடைய அருட்சக்தியே காரணம் என்று சொல்லுகின்றார். இந்த அருட்சக்தி 2 விதமாக வேலை செய்யும் என்று சொல்லுகின்றார். மறைப்பு சக்தி என்கின்ற திரோதாயை, அது படைப்பை கொடுக்கின்றது. அந்த படைப்பிலிருந்து உயிர்கள் விடுதலை பெற்று முக்தி நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அந்த திரோதாயை என்கின்ற மாய சக்தியே, அதே தாயே அருட்சக்தியாக மாறுகின்றாள். அருட்சக்தியாக மாறி ஞான விடுதலையை கொடுத்து பிறப்பு இறப்பு என்கின்ற பந்தங்களிலிருந்து உயிர்களை விடுவிக்கின்றாள். அதுவரை இந்த உலகத்திற்கு உயிர்களுக்கு ஆதாரமாக இருப்பது இறைவனுடைய திரோதாயை என்கின்ற அருட்சக்தியே என்பதை இங்கே நமக்கு வள்ளல் பெருமான் காட்டியிருக்கின்றார். ஒரு வினாடி நினைத்து பாருங்கள். இன்றைக்கு மிக அதிகமாக பேசப்படுகின்ற குளோபல் வார்மிங் என்ற ஒரு பிரச்சனை. புவியெங்கும் வெப்பம் அதிகமாகிக் கொண்டு வருகின்றன. குறைந்தது ஒரு 20 அல்லது 30 ஆண்டு காலத்திற்குள் இமயமலை உருகி பனிமலையாக இல்லாமல் வெறும் கருங்கல் குன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதேபோல் ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலை என்கின்ற பனிமலை முழுவதும் கரைந்து பனியே இல்லாமல் போய் அதுவும் கருங்கல் குன்றுத்தொடராக இருக்கும், மலைத்தொடராக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் பயப்படுகின்றார்கள். அந்த பனியெல்லாம் உருகி கடலில் நீர்மட்டம் மேலே ஏறி கடற்கரையில் இருக்கின்ற நகரங்களையெல்லாம் மூழ்கடித்துவிடும். அது மட்டுமல்ல, நம்முடைய பூமியின் வெப்பம் அதிகமாகி பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டு மனிதகுலமே மாண்டுவிடக்கூடிய ஒரு அபாயம், பேரபாயம் இப்பொழுது இருக்கின்றது. இயற்கை சூழல் மாசுபட்டு விட்டது. அதன் காரணமாக மனிதகுலம் முழுதும் மடிந்து போகலாம். மனிதகுலம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் மடிந்து போகக்கூடிய ஒரு பேரபாயம் இருக்கின்றது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? மனிதர்கள் தயவு இல்லாமல் பிற உயிர்களுக்கு நாம் தீங்கு இழைக்கின்றோமே என்கின்ற ஒரு அக்கறை இல்லாமல் மனம் போன போக்கில் ஒரு மனிதன் 4 கார்களை வைத்துக்கொண்டு ஏராளமாக எரிபொருளை, பெட்ரோலை செலவழித்து புகையை உற்பத்தி செய்து காற்று மண்டலத்தை மாசுபடுத்தி புவியினுடைய சமச்சீர் நிலையை கலைக்கின்றான். இவ்வாறு செய்கின்ற பணக்கார நாடுகளில் வாழ்கின்ற மனிதர்கள் செய்கின்ற தீங்கான செயல்களால் மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பாதிக்கப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு ஒரு ஜீவராசி அற்றுப்போகிறது, வேரோடு அற்றுப்போகின்றது. ஒரு தனித்த உயிர் கூட இல்லாமல்
ஒவ்வொரு ஜீவராசியும் நாள் ஒன்றுக்கு பட்டுப்போய் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு புள்ளி விவர கணக்கை விஞ்ஞானிகள் தருகின்றார்கள். இதை கேட்பதற்கே நமக்கு பயமாக இருக்கின்றது. இவ்வாறு அழிந்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் எவ்வாறு நிலை பெறுவது? ஆக இதுவரை இல்லாத ஒரு புதிய தீங்கை நவீன மனிதன், இன்றைய கால மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இதற்கு முன்பு இயற்கை இவ்வாறு மாசுபடவில்லை. ஏனென்றால் இதுவரை இருந்த மனிதர்கள் இவ்வளவு தீங்கான செயல்களை செய்யவில்லை. மனித குலத்திற்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ யாரும் இவ்வாறு செய்யவில்லை. ஆக இதுவரை இயற்கை தன்னுடைய ஒழுங்கில் சமச்சீர் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், மனிதர்களும் இயற்கையும் இயற்கையின் அங்கங்களாக ஒன்றுபட்டு இயைந்து ஓர் இசைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிகின்றது. ஆனால் இன்றைக்கு அந்த சமச்சீர் நிலையை மனிதன் மாற்றிவிட்டிருக்கின்றான். இன்னொரு செய்தி, இப்பொழுது கூட ஒரு ஆச்சரியம் என்ன நடக்கின்றது என்றால், நம்முடைய சாலைகளில் வாகனங்கள் அதிகமாகி வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு பல மணி நேரம் நாம் நம்முடைய வாகனங்களை ஓட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். டிராஃபிக் ஜாம் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்கின்றார்கள். ஆனால் மனித வாகனங்களை விட கோடிக்கணக்கான பங்கு அதிகமான கோள்கள் ஆகாயத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்கே டிராஃபிக் ஜாம் எதுவும் இல்லை, போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை. எவ்வாறு இது நடக்கின்றது என்றால் இறைவனுடைய ஆணையின்படி நடக்கின்றது. அந்த அருள் ஆணைக்கு பெயர்தான் திரோதாயை என்று சொல்லுகின்றார்கள். மலங்கள் 5 என்று சொல்வார்கள். ஆணவம், கன்மம், மாயை, திரோதாயை, மாமாயை என்று சொல்வார்கள். அருட்சக்தி என்று சொல்வார்கள். ஆக இந்த திரோதாயை என்பதுதான் நம்முடைய வினைகள் நீங்கிய பிறகு அதுவே இறைவனுடைய அருட்சக்தியாக மாறிப்போகின்றது என்கின்ற சைவ சித்தாந்த உண்மையை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தலைகுலையா தத்துவம் செய் திரோதாயை, உயிர் நிகழும் வண்ணம். இந்த பூமியினுடைய சிறப்பு என்ன, தனித்த சிறப்பு என்ன என்றால், இந்த பூமி ஒன்றில்தான் உயிர்கள் இருக்கின்றன. இன்றைய தேதி வரை பல்வேறு கிரகங்களில் உயிர்கள் இருப்பதாக கற்பனை செய்து பார்க்கின்ற விஞ்ஞான கற்பனை புனைக்கதைகள் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கின்றன ஒழிய, விஞ்ஞானத்திற்கு ஆதாரபூர்வமாக வேறு கிரகத்தில் உயிர்கள் இருப்பதாக இன்னும் தகவல் கிடைக்கவில்லை. ஆக இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்கள் அழியா வண்ணம் காப்பது என்பது இறைவனுடைய விருப்பம். அந்த தனியானையை திரோதாயை என்னும் தத்துவ சக்தி, மறைப்பு சக்தி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வாறு திரோதாயை என்பது தன்னுடைய அருள் சக்தியால் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கவும் உயிர்கள் நிலை பெற்றிருக்கவும் தோதான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றதோ, அதேபோல் மனிதர்களும் தங்களுடைய தயவின் மூலமே இறைவனுடைய கருணையை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அந்த தயவு என்கின்ற மனித சுபாவம் நீங்கி போனால், மனிதனுடைய மனதில் வன்பு ஏற்பட்டால், இம்சை ஏற்பட்டால், இப்படிப்பட்ட இயற்கை சூழல்கள், குளோபல் வார்மிங் போன்ற புவியினுடைய வெப்பம் இவையெல்லாம் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. கடைசி வரியில் அழகாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார், முத்தி வழி துணையே, முத்தி வழி துணையே. அந்த திரோதாயை எப்படி நமக்கு முத்திக்கு வழியாக இருக்கின்றது என்று சொன்னால், அது முதலில் நம்முடைய அறிவில் மறைப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த மறைப்பு ஏற்படுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக ஒரு சமன்பாட்டை நமக்கு சைவ சித்தாந்தம் காட்டுகின்றது. அது இருவினை ஒப்பு மல பரிபாகம் சத்தினிபாதம் என்று சொல்லப்படுகின்றது. 3 கட்டங்களாக இது நடக்கின்றது. இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு என்றால் பாவமும் புண்ணியமும் ஒன்றுக்கொன்று நேராகி பூஜ்யமாகிவிட்டால், வினைகள் ஓய்ந்து விட்டால், மல பரிபாகம் ஏற்பட்டு விட்டால், நன்மையை கண்டும் தீமையை கண்டும் நாம் ஒரே மனநிலையில் சமநிலையில் செயல்படுகின்ற ஒரு தரத்திற்கு நம்முடைய மனதை நாம் தகுதிப்படுத்தி கொண்டால், பிறகு வினைகள் நமக்கு தொந்தரவு செய்யா. அதன் பிறகு என்ன ஏற்படும் என்றால், இந்த திரோதாயை என்கின்ற மறைப்பு சக்தியே அனுக்கிரக சக்தியாக அருட்சக்தியாக மாறி சத்தினி பாதம், சக்தி என்கின்ற அருட்சக்தியினுடைய பாதங்கள் நம்முடைய சிரசில் இறைவன் பதிவிப்பான். அவ்வாறு சத்தினி பாதம் என்கின்ற இறைவனுடைய அருட்சக்தி நமக்கு ஏற்படுகின்ற பொழுது இறைவனுடைய அருளாற்றல் நமக்கு கிடைக்கின்றது. அதற்கு பிறகு நாம் முத்தி நிலையை அடையலாம். அதற்கு முன்பு திரோதாயை இருக்கின்ற வரை, இந்த மறைப்பு சக்தி இருக்கின்ற வரை
வினைகளினுடைய தொடர்ச்சி இருக்கின்ற வரை நாம் முத்தி நிலையை அடைய முடியாது. ஆக முத்தி வழித்துணையாக இருப்பது இந்த திரோதாயை என்கின்ற சக்தி, இறைவனுடைய சக்தி. விழித்துணையே உண்மணியாந்தேவே என்று சொல்லுகின்றார். வழித்துணை என்று சொன்னார், இப்பொழுது விழித்துணை என்று சொல்லுகின்றார். விழித்துணை என்றால் என்ன? நம்முடைய 2 விழிகளுக்கு உண்மையான துணை எது? நெற்றிக்கண் தான். சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் என்பது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வதே. எவ்வித தந்திரத்திலாவது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க. அவ்வாறு திறந்து கொண்டால் எல்லா பொருள்களும் பட்ட வர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். கையறவிலாத நடு கண்புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு. கையறவு என்கின்ற மறைப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் வெட்ட வெளியாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவது என்பது இந்த நெற்றிக்கண். ஆக இந்த நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வது ஒன்றே சுத்த சன்மார்க்கத்தில் அதிமுக்கியமான நோக்கமாக யோகமாக இருக்கின்றது. இங்கே விழிக்கு துணை என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், இறைவனுக்கு நெற்றிக்கண் உண்டு, அதேபோல் மனிதனுக்கும் உண்டு. ஆனால் மறைவாக இருக்கின்றது, இன்னும் செயல்படாமல் இருக்கின்றது. அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்க வேண்டியது யார்? இறைவன்தான். இறைவன்தான் அந்த அருட்கண்ணை திறப்பிக்க வேண்டும். மனிதனுடைய தயவு கனிந்து அருள்நிலையாக மாறுகின்ற பொழுது இறைவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை நம்முடைய புருவ மத்தியில் ஏற்படுத்தி தொழிற்படுத்துவான். அவ்வாறு தொழிற்படுத்துகின்ற பொழுது எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். இந்த யோகத்தை நம்முடைய சாத்திரங்கள் திருவடி ஞானம், திருவடி யோகம், பார்வை யோகம் என்றெல்லாம் சொல்லுகின்றன. பிரசாத யோகம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களால் விழியை கொண்டு செய்கின்ற இந்த யோகத்தை பற்றி நம்முடைய சாத்திரங்கள் பலபட கூறுகின்றன. இவற்றை அந்த தக்க யோக ஆசிரியர்கள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது உண்மணியான் தேவே என்று சொல்லுகின்றார். உண்மணி என்றால் என்ன? வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்திலேயே தெய்வமணி மாலையிலேயே என்ன சொல்லுகின்றார்? சண்முகத் துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே என்று சொல்லுகின்றார். தன்முகத்து உய்யமணி, தன்மை என்றால் குளிர்ந்தது. தன்முகத் துய்யமணி, எந்த முகத்தில் நிலாமண்டலம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றதோ அங்கே இந்த மணி உற்பத்தியாகும். தன்முகத்து உய்யமணி, உய்தல் என்றால் மேலேறுதல், மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு ஏறுதல் என்று பெயர். யாருக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும் என்றால், யாருடைய முகத்தில் வெப்பம் இல்லாமல் நிலாமண்டலம் என்று சொல்லப்படுகின்ற புருவ மத்திக்கு மேலே இருக்கின்ற பகுதி சிவனுடைய கைலாயம் போல் பனிப்படலமாக குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றதோ அந்த தன்முகத்தில் இப்படிப்பட்ட மணி தோன்றும். வள்ளல் பெருமான் சொல்வார், 6 முகங்கள் கொண்ட ஒரு மணி ஒன்று நம்முடைய புருவ மத்தியில் இருக்கின்றது. அதையே சுப்பிரமணி என்று சொன்னார்கள். இது யோக அனுபவத்தில் விளங்கும் என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு. ஆக யாருடைய புருவ மத்தியில் வெப்பம் மாறி சூரியகலை மாறி சந்திரகலையாக மாறி அந்த கைலாயம் உற்பத்தியாகின்றதோ, அந்த கைலாயத்தில் இருப்பதை போன்ற குளிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அது தன்முகம். அந்த தன்முகத்தில் மணி தோன்றும். அதுதான் தன்முகத்து உய்யமணி. அடுத்தது சொல்வார் உண்முகச் சைவமணி. உண்முகம் என்றால் உள்முகம் என்பதுதான் இலக்கணத்தினுடைய சந்தி இலக்கணப்படி. உள்முகம் என்பது உண்முகம் என்றாகிவிட்டது. உண்முகச் சைவமணி என்று சொல்வார். உண்முகச் சைவமணி என்றால், சைவம் என்றால் யார்? சிவம்தான். சிவத்தினுடைய முகத்தில் எப்படி ஓர் நெற்றிக்கண் இருக்கின்றதோ அதை போன்ற உள்முகமாக சைவமணி என்று அதனை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். உள்முகச் சைவமணி. உள்முகச் சைவமணி என்றால் புறத்திலே 2 கண்கள் இருப்பதை போல் அகக்கண்ணுக்கு தெரிகின்ற அந்த மணி. தன்முகத் துய்யமணி உள்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே. அது சாதாரண மணி அல்ல. மனிதர்களுடைய உடலில் அது தோன்றுவதில்லை. தெய்வமணி என்கின்றார். 6 பட்டைகள், சண்முகங்கள், 6 முகங்கள் கொண்ட அந்த தெய்வமணி என்று சொல்லுகின்றார். அதையே நாம் சுப்பிரமணியனாக சொல்லுகின்றோம். எப்படி சிவனுடைய தலையில் சுப்பிரமணியன் உற்பத்தி ஆனானோ அதேபோல் நம்முடைய யோக சாதனையின் மூலம் கீழ்மூலாதாரத்தில் இருக்கின்ற ஜீவநீரையும் வயிற்றில் இருக்கின்ற கேஸ்ட்ரிக் ஜூசஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜீரண நீர்களையும் மற்றும் உடலில் இருக்கின்ற கீழே இறங்குகின்ற எல்லா நீர்களையும் மேலேற்றி புருவமத்திக்கு கொண்டு வர வேண்டும்.
நம்முடைய சுவாசத்தை புருவ மத்திக்கு நோக்கி செலுத்த வேண்டும். வாசியோகத்தின் மூலமாக நம்முடைய கண் பார்வையை புருவ மத்தியை நோக்கி செலுத்த வேண்டும். நம்முடைய மனதில் அதில் இருக்கின்ற எண்ணங்களை அனைத்தையும் புருவ மத்தியில் நோக்கி செலுத்த வேண்டும். அங்கே இருக்கின்ற சேவிங்ஸ் பேங்க், நம்முடைய புருவ மத்தியில் இருக்கின்ற நெற்றிக்கண் பகுதி தான் சேவிங்ஸ் பேங்க். அந்த நெற்றிக்கண்ணில், அந்த வங்கியில் நாம் எவற்றையெல்லாம் சேர்ப்பிக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும்? நம்முடைய ஜீவ நீர்களை சேமித்து வைக்க வேண்டும், நம்முடைய சுவாசத்தை சேமித்து வைக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், நம்முடைய கண் பார்வையை சேமித்து வைக்க வேண்டும். அவ்வாறு சேமிக்கப்பட்டால் இவையெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு மணியாக அங்கே உற்பத்தியாகும் என்பது வள்ளல் பெருமானுடைய யோக சாத்திரம் கூறுகின்ற செய்தி. ஆக ஒவ்வொரு மனிதரும் உயிராக இருப்பது மட்டுமல்ல, அந்த உயிர் உய்து சுப்பிரமணியனாக மாறி இறைநிலைக்கு மேலே போக வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்ற யோக கருத்தாக இருக்கின்றது என்பதை அறிந்து அதன்படி நடந்து நாமும் உய்வோமாக.